அரெஸ்ட் பண்ணுங்க. எஸ் சார். சார் இது எந்த ஊர் சட்டம் சார்? புரியல. அந்த பொண்ணு இவங்க எல்லாரும் சேர்ந்து அடிக்க வராங்க, என்னையே சார் அரெஸ்ட் பண்றீங்க? ஏய், சட்டத்தை பத்தி எனக்கு சொல்லி கொடுக்குறியா? சிஸ்டர், நீங்க சௌமியாவை கூட்டிட்டு போங்க. இந்த பொண்ணு இந்த ஊர்லயே இருக்க கூடாது. அவளுக்கு தண்டனை கொடுத்தே ஆகணும். அதுவும் தண்டனையை நாங்க தான் கொடுப்போம். அந்த பொண்ணு வீட்டுக்குள்ள போக கூடாது. ஆமா போக கூடாது. சிஸ்டர் இங்க பாருங்க, நீங்க சௌமியா கூட்டிட்டு வீட்டுக்கு போங்க. போங்க போங்க போங்கம்மா, கூட்டம் போடாதீங்க, போங்க. ஜென்டில்மேனுக்குலாம் வேல்யூவே இல்லையே. ஹீரோ மாதிரி அந்த பொண்ணை வந்து காப்பாத்தினேன், இப்போ நான் தான் ஜெயிலுக்கு போகணும். அதுக்கு எனக்கு என்னமோ இந்த வேலைக்கு லாய்க்கே இல்லாதவன்னு தோணுது. ஒரு பொண்ணு கூடவா கடத்த முடியல? அந்த அளவுக்கு கோழையா இருக்க. என்ன லொல்ல? இந்த பாரு, உன்னால முடியுமா முடியாதுன்னு முதல்ல சொல்லு. முடியலன்னா நான் வேற ஆளை பாத்துக்கிறேன். அத கொஞ்சம் சீக்கிரமா சொல்லு. பயப்படாத. அவனுக்கு எவ்வளவு தைரியம்! என்னோட அக்காவையே கிட்னாப் பண்ணி கூட்டிட்டு போயிருக்கான். என்னதான் நினைச்சிட்டு இருக்கான்? அக்காவை எந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டு அவன் மட்டும் சந்தோஷமா இருக்கான். அவன் நிம்மதியாவே இருக்க கூடாது. இல்ல, நான் அவனை சும்மா விட மாட்டேன். சுமதி, ஏற்கனவே இந்த ஊர்க்காரங்க முன்னாடி மான மரியாதை எல்லாம் போச்சு. ஒருவேளை இவளோட ரகசியம் வெளியே தெரிஞ்சிருச்சுன்னா இந்த ஊர்க்காரங்க நம்மளை வாழவே விட மாட்டாங்க. இவளை எப்படியாவது நிரந்தரமா அனுப்பி வச்சே ஆகணும். இங்க பாருமா பிரீத்தி, செல்லம் கொடுக்கறதுக்கும் ஒரு அளவு இருக்குமா. என்னதான் அந்த புள்ள நல்ல புள்ளையா இருந்தாலும் அதை தலை மேல தூக்கி வச்சு கொண்டாடவும் அளவு இருக்கு. தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கோ. இங்க பாருமா பிரீத்தி, நான் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் தனியாளா நின்னு சமாளிப்பேன் தெரியுமா. ஆனா 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 என்னால இந்த விஷயத்தை மட்டும் தாங்கிக்கவே முடியாது பிரீத்தி. அவன் அந்த பொண்ணை கொன்னு இருக்கான். தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்க. கொலை பண்றது எவ்வளவு பெரிய பாவம்னு உனக்கு தெரியல பிரீத்தி. உன் புள்ள எங்க இருக்கான்னு எனக்கு கண்டிப்பா தெரிஞ்சே ஆகணும் பிரீத்தி. கண்டிப்பா நீ சொல்லி ஆகணும். கடவுள் மேல சத்தியமா சொல்றேன், எனக்கு அவன் எங்க இருக்கான்னு தெரியாது. நான் அவனை எங்கேயும் மறைச்சு வைக்கல. ஏங்க இப்படி பண்றீங்க? நான் தான் சொல்றேன்ல, எனக்கு சத்தியமா தெரியாது. தயவு செஞ்சு சத்தியெல்லாம் பண்ணாத பிரீத்தி. கண்ணுக்கு தெரியாத ஆண்டவன் மேல பொய் சத்தியெல்லாம் பண்ணாத பிரீத்தி. அந்த ஆண்டவன் உன்னை மன்னிக்கவே மாட்டான். தாய் பாசம் உன் கண்ணை மறைக்குது. இங்க பார் பிரீத்தி, சும்மா ஒரு பேச்சுக்கு இனிமே கிழக்குல உதிக்காது சூரியன் மேற்குல தான் உதிக்க போகுதுன்னு நீ சொன்னாலும் அதை நான் நம்புவேன். ஆனா இப்போ உன் புள்ள எங்க இருக்கான்னு உனக்கு தெரியாதுன்னு சொல்ற பாரு, அதை நான் நம்பவே மாட்டேன். நீ இப்ப நேரம் காலம் தெரியாம விளையாடிக்கிட்டு இருக்க பிரீத்தி. வெள்ளம் இப்ப நம்ம தலைக்கு மேல ஏறிடுச்சு. இனிமே நானே நினைச்சாலும் என்னால என் புள்ளைய காப்பாத்த முடியாது. ஏன்னா அவன் விஷயம் கைமீறி போயிடுச்சு பிரீத்தி. இதுக்கு மேலே மறைச்சு பிரயோஜனம் இல்ல. தயவு செஞ்சு நான் சொல்றத புரிஞ்சுக்கோ. அவன் கால் வந்துருச்சு. ஹலோ அர்ஜுன் சார்? அர்ஜுன் தான் பேசுறேன் சார். நான் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறேன். உங்க பையன் அருண் லாக்அப்ல இருக்காரு.
நீங்க கொஞ்சம் சீக்கிரமா ஸ்டேஷனுக்கு வாங்க. வரேன். ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. சரி. நான் எங்க கிளம்பிட்டீங்க? ஸ்டேஷனுக்கு ஸ்டேஷனுக்கா? ஏதாவது சொன்னாங்களா? பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல. என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. அவங்க ஏதாவது சொன்னாங்களா? நான் ஸ்டேஷனுக்கு போயிட்டு விசாரணையை முடிச்சிட்டு பையனை கூட்டிட்டு வர பாக்கிறேன். இருங்க, நானும் உங்க கூட வரேன். சரி வா. சௌமியா, நீ அம்மா கிட்ட உண்மையை சொல்லணும். இது பாரு, அம்மா கிட்ட நீ எதையும் மறைக்க மாட்டல, எல்லா விஷயத்தையும் சொல்லணும். அந்த அந்த பையன் உன்னை எதுவும் பண்ணலல்லம்மா? நான் என்ன கேக்குறேன்னா, அதாவது நடக்க கூடாதது எதுவும் நடந்துடலல்லம்மா? சொல்லுமா. இது பாருமா, அம்மா கிட்ட நீ எதையுமே மறைக்க கூடாது. உண்மைய சொல்லுமா. இல்லம்மா, இல்ல. அவன் வந்து உண்மையிலேயே ரொம்ப நல்லவன். என்ன அவன் நேத்து ராத்திரியே வீட்டுல கொண்டு வந்து விட்டுருப்பாம்மா. ஆனா அவன்கிட்ட வண்டி இல்ல. அப்புறம் போலீஸ்காரங்களும் அவனை துரத்திட்டு இருந்தாங்க. அதனாலதான் அம்மா அம்மா அவன் என்ன கடத்துறதுக்காக இங்க வரலம்மா. அவனுக்கும் நம்ம சுமதிக்கும் ஏதோ பிரச்சனை போல இருக்கு. அவளுக்கு பதிலா என்ன தூக்கிட்டு போயிட்டான். அப்புறம் அவனோட தப்ப அவன் உணர்ந்ததுமே என்ன ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டாமா. அப்புறம் அவன் என்ன 2 தடவை காப்பாத்திருக்காமா. 2 தடவை காப்பாத்தினானா? ஆமா. நீ என்ன சொல்ற சௌமியா? ஆமாமா, அது முதல் தடவை. எங்கம்மா சொல்லு. ஊர்க்காரங்க கிட்ட இருந்து. இன்னொரு தடவை என்ன எங்க கூட்டிட்டு போறீங்க? என்ன விடுங்க. அம்மா, அது அவங்க என்ன கடத்தி தூக்கிட்டு போறதுக்காக வந்தாங்க. அப்போ யாரும்மா தூக்கிட்டு போக வந்தாங்க? அம்மா அதான் அந்த அவங்க பொம்மை விக்கிறவங்க மாதிரி இருப்பாங்கல்ல, அவங்கதான். சின்ன வயசுல ஒரு தடவை என்ன மிரட்டிட்டு போனால அம்மா, அவ மறுபடியும் வந்தா. அவ வந்து என்ன தூக்கிட்டு போக வந்தாமா. அப்போ அவனும் என்கிட்ட ஏதேதோ கேள்விலாம் கேட்டான். எதுக்காக இவங்க உன்னை துரத்துறாங்கன்னு கேட்டான். நீ யாரு, இவங்கெல்லாம் யாருன்னு நிறைய கேள்வி இந்த மாதிரிலாம் கேட்டான். அவன் கேட்ட எந்த கேள்விக்கு எனக்கு பதில் தெரியலம்மா. அப்புறம் அவன் எனக்காக எல்லார் கூடவும் சண்டை போட்டான். அவன் தான் என்ன காப்பாத்தினாமா. அந்த கடவுள் தான் உன்னை காப்பாத்திருக்காரு. என் பொண்ணை நல்லபடியா காப்பாத்தி என்கிட்ட கொடுத்துட்டீங்க. உங்களுக்கு ரொம்ப நன்றி கடவுளே. அவன் கெட்டவன் இல்லம்மா. இந்த மாதிரி தலையில கை வச்சுட்டு உட்காந்துட்டா எல்லாமே முடிஞ்சு போயிருமா என்ன? வாங்க மேடம், வாங்க. இந்த பிரச்சனைக்கே நீங்க தான் காரணம். நீங்க வந்து எனக்கு உபதேசம் பண்றீங்களா? நோ வே. உனக்கு உபதேசம் பண்றதுக்காக ஒண்ணு நான் இங்க வரல. நான் ஒரு கேள்வி கேட்கதான் இங்க வந்தேன். எங்க அக்கா எதுக்கு நீ கிட்னாப் பண்ண? எங்க அக்கா பாவம் என்ன பண்ணா? பிரச்சனை உனக்கும் எனக்கும் தானே. அப்ப அவளை எதுக்காக கடத்துன? நான் உன்னதான் எய்ம் பண்ண, உன்னை தூக்குறதுக்காக தான் உன் வீட்டுக்கே வந்தேன். அது தவறுதலா அந்த அழகியை கடத்த வேண்டியதா போச்சு. வாட்? அழகி, உங்க அக்காவை சொன்னேன்.
சரி அப்போ ஒருவேளை நீ என்ன கடத்திருந்தா என்ன பண்ணிருப்ப? என்ன கொன்னிருப்பியா? அதெல்லாம் பண்ணுங்கிற அவசியமே இல்லை. இந்த அருணை பார்த்தாலே பொண்ணுங்க தன்னால ஃபிளாட் ஆக போறாங்க. அதுவும் இல்லாம எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, எல்லா பொண்ணுங்களும் அந்த கடவுளுக்கு சமம்னு. நான் பொண்ணுங்க மேல கை வாங்குறவன் இல்லை. அப்போ பொண்ணுங்க மேல நீ கை வாங்க மாட்ட. அப்புறம் எதுக்காக சாமி ரூபத்துல இருக்கிற பொண்ணை கிட்னாப் பண்ண? ஏன்னா நீ வேற டைப் பொண்ணு. உங்ககிட்ட அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே தெரியல. உனக்குள்ள ஒரு சூன்யக்காரி இருக்கா. அவளை வெளியே துரத்தணும் தான் நினைச்சேன். அப்படியா? எப்படி வெளியில அனுப்பிருப்ப? என்ன அடிச்சு துன்புறுத்தியா? இல்ல என்ன கொன்னிருப்பியா? நீ பெரிய இவ மாதிரி வந்து என்கிட்ட கேள்வியில கேட்டுட்டு இருக்காத, புரியுதா? முதல்ல கிளம்புங்க. நீ என்ன பத்தி என்னதான் நினைக்கிறேன்னு நானும் தெரிஞ்சுக்கணும்ல. சொல்லி எனக்கு அடுத்திருந்தா என்ன பண்ணிருப்ப? நீ தெரிஞ்சுக்கணுமா? அப்ப கேளு. நீ என்னோட வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனையை உண்டாக்கி இருந்தாலும் சரி, 4 பேர் முன்னாடி நீ கூனி குறுகி நிக்கிற அளவுக்கு நான் எந்த ஒரு காரியத்தை பண்ணிருக்க மாட்டேன். போதுமா? எங்களுக்கும் புரியும், சில விஷயம் நல்லாவே தெரியும். ஒரு பொண்ணுக்கு அவளோட மானம் தான் முக்கியம்னு எங்களுக்கும் தெரியும். நான் உன்னை தூக்கிட்டு போய் என்ன பண்ணிருப்பேன் தானே கேட்கிறேன். உன்னை தூக்கிட்டு போய் ஏதாவது ஒரு காட்டுக்குள்ள விட்டுட்டு போயிருப்பேன். அந்த காட்டுல இருக்க மிருகம்லாம் உன்னை கடிச்சு கொதறி இருக்கும். இல்ல நம்ம இடத்த சின்ன மிருகம் நினைச்சு உங்ககிட்ட நல்லா ஃப்ரெண்ட்லியா பழகி இருக்கும். போதுமா? நான் ஒரு விஷயத்துல இதான் பண்ணிருப்பேன். நான் ஏற்கனவே செம்ம டென்ஷன்ல இருக்க, மரியாதையா போயிடும். ஜெயில இருக்கான், பிரச்சனையில இருக்கான், என் மேல வேற ரொம்ப கோவமா இருக்கான். அப்பவும் அவனோட லிமிட்டை கிராஸ் பண்ணவே இல்லை. பொண்ணுங்க மேல எவ்வளவு மரியாதை வச்சிருக்கான். இது வரைக்கும் நான் இவனை தப்பா புரிஞ்சிட்டு இருந்திருக்கேன். உண்மையிலேயே இவன் ரொம்ப நல்லவனா இருக்கான். பாருங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க. இந்த பையன் உள்ள இருக்கான், விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. நீங்க இப்படி கத்தாம முதல்ல உங்க வீட்டுக்கு போங்க. சொல்றத கேளுங்க. அவன் எங்க ஊர் பொண்ணு மேல கை வச்சிருக்கான். அதனால நாங்க தான் முடிவு எடுப்போம். அவனுக்கு தண்டனை கொடுத்தே தீருவோம். அவனுக்கு சரியான தண்டனை கொடுத்தாதான் இனிமே இந்த ஊர்ல யாரும் இந்த காரியத்தை பண்ண மாட்டாங்க. நீங்க பாருங்க, அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். கலைஞ்சு போங்க. அவனை வெளியே அனுப்ப போறீங்களா இல்லையா? சார், விஷயம் கைமீறி போயிடுச்சு. இப்ப நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு வழி. வெளியே அனுப்புங்க, நாங்க பாத்துக்கிறோம். டீ சாப்பிடுற? எல்லாம் நம்ம கையை விட்டு போற மாதிரி இருக்கு. இருக்கிற கொஞ்ச நஞ்ச மானத்தையாவது காப்பாத்துற வழிய பாரு. நீ என்ன பேசுறமா? நான் எதையும் யோசிக்காமையா இருக்கேன். பிறந்த அன்னைக்கே அவ செத்து தொலைஞ்சிருந்தான்னா இன்னும் எத்தனை நாளைக்கு அவளை முந்தனையிலே முடிச்சு போட்டு வச்சிருப்பா? இன்னைக்காவது ஒரு நாள் அவளை வெளியே அனுப்பிச்சுதானே ஆகணும். அன்னைக்கு என்ன பண்ணுவ? பாரு, மறுபடியும் அவங்கள வர சொல்லு. வந்து அவங்களுக்கு நல்லா புரியும்படி சொல்லு. சௌமியாவை திரும்பவும் கூட்டிட்டு போக சொல்லு. ஊரு ஜனங்க அவளை அடிச்சு துரத்துறதுக்குள்ள முதல்ல நாம இதை செஞ்சாகணும். நீ சொல்றதும் சரிதாம்மா. மகேந்தர் சார், வெளியில வாங்க. இந்த நேரத்துல யார் வந்திருப்பாங்க? வணக்கம். வாங்க, உள்ள உட்கார்ந்து பேசலாம். வாங்க. ஏதாவது சாப்பிட, குடிக்க டீ? உங்க பொண்ணு எங்க சார்? ஏன் கேக்குறீங்க?
இதோ இங்க இருக்கா. ஐயா இந்த பொண்ணு இல்லைங்க, இன்னொரு பொண்ணுங்க. நேத்து ராத்திரி காணாம போய் இன்னைக்கு காலைல வந்தால அந்த பொண்ணு. அது அவ அங்க உள்ள இருக்கா. இதோ வந்துட்டேன். ஏய் என்னாச்சு? ஊர்க்காரங்க உங்க பொண்ணை பஞ்சாயத்துக்கு வர சொல்லிருக்காங்க. அதனால உடனே அவங்கள எங்க கூட அனுப்பி வைங்க. பஞ்சாயத்தா? சீக்கிரமா அனுப்பி வைங்க. பஞ்சாயத்துல எல்லாரும் வெயிட் பண்றாங்க. வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம அருண் இங்க எப்போ கூட்டிட்டு வருவாங்க? பிரீத்தி, தயவு செஞ்சு கொஞ்ச நேரம் பேசாம இரு. அவசரப்பட்டு ஏதாவது பேசி காரியத்தை சொதப்பி வைக்காத. இதை எப்படி டீல் பண்ணணும்னு எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேன். புரிஞ்சுதா? அமைதியா இருக்கணும், எதுவும் பேசாத. என்ன சொல்றாங்க அவங்க? அந்த கேடு கெட்டவனோட அப்பா அம்மா இவங்க பிள்ளைய எப்படி வளர்த்துருக்காங்க பாரு. அடுத்த ஊருக்கு போய் பொண்ணுங்களை தூக்கிட்டு போய் கெடுக்கிறான். அதோ அங்க பாத்தீங்களா, அந்த பொண்ணோட மொத்த குடும்பமும் வருது. ஏய் இங்க வா. மேடம். வர்றது அந்த பொண்ணு தானே? பக்கத்துல வர்றது அவங்க அம்மா தானே? ஆமா. நான் உன்னை சும்மா இருக்க சொன்னல. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நம்ம பிள்ளைய இதுல இருந்து எப்படி வெளியே கொண்டு வரதுன்னு எனக்கு தெரியும். நீங்க கவலைப்படாம இருங்க, நம்பிக்கையோட இருங்க. வணக்கங்க, நான் வந்து அருணோட அம்மா. உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும். சொல்லுங்க. சௌமியா, நீ அங்க போய் உட்காருமா. அம்மா சுமதி, நீங்க கூட போங்க. ஒன்னும் பயப்படாதம்மா, நான் பேசிட்டு வந்துடுறேன். சரியா? ஒன்னும் ஆகாதுக்கா, நீ எதுக்கும் பயப்படாத. நான் தான் உன் கூட இருக்கேன்ல. வா. வாமா சௌமியா. என்ன பேசணுங்க? நான் சொல்றத நல்லா கவனமா கேட்டுக்கோங்க. நீங்க இப்போ இப்படி ஒரு நாடகத்தை அரங்கேற்றுறதுக்கு காரணம் எனக்கு நல்லா தெரியும். கேளுங்க, உங்களுக்கு பணம் தானே வேணும்? கேளுங்க, நீங்க எவ்வளவு கேக்குறீங்களோ அதை விட அதிகமாவே தரேன். பாருங்க, என் புள்ளைய மட்டும் விட்டுருங்க. நீங்க என்னங்க பேசுறீங்க? இங்க எல்லாரும் முன்னாடி என் பொண்ணோட மானம் போயிட்டு இருக்கு. நான் எதுக்கு ஊரை கூட்டி நடிக்கணும்? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஜெயிலுக்கு போனது என்னோட புள்ள. என்னமோ குடிமூலிக்கு போன மாதிரி நீங்க அழுகுறீங்க. உங்கள மாதிரி வக்கு இல்லாதவங்க எப்ப பார்த்தாலும் எப்படி சம்பாதிக்கலாம் தான் யோசிச்சுட்டு இருப்பாங்க. இப்பவும் அதை பத்தி தானே யோசிச்சுட்டு இருக்கீங்க. கேளுங்க கேளுங்க, உங்களுக்கு எவ்வளவு பணம் கொடுத்தா என் புள்ளைய வெளியே அனுப்புவீங்க?
கொடுத்த கேஸ உங்க பொண்ணு வாபஸ் வாங்குற வரைக்கும் போலீஸ் என் பிள்ளைய வெளியே விட மாட்டாங்க. என்ன பேச விடுங்க. கேளுங்க, என் பிள்ளைய வெளியே விடணும்னா உங்களுக்கு எவ்வளவு காசு கொடுக்கணும்? எனக்கு கொஞ்சம் மரியாதை தேவைப்படுது ஆண்டி. எனக்கு அது கிடைக்கும்ல? அது வந்து என்னன்னா, நானும் ரொம்ப நேரமா உங்களை பார்த்துட்டு இருக்கேன். நீங்க எங்க அம்மா கிட்ட அத்து மீறி பேசிட்டு இருக்கீங்க. நான் நினைச்சா நீங்க பேசினதை விட 2 மடங்கு அதிகமா பேச முடியும். ஆனா நான் அப்படி செய்ய மாட்டேன். ஏன் தெரியுமா? ஏன்னா என் அப்பாவும் அம்மாவும் பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சுமதி, மம்மி, நாம தப்பே செய்யாதப்போ இவங்களுக்கு ஏன் நம்ம பயப்படணும்? இவங்க யார் முதல்ல? நான் தான் பேசிட்டு இருக்கேன்ல. And let me tell you one thing. இந்த மாதிரி செய்யணும்னு எங்களுக்கு ஒன்றும் ஆசை இல்லை. உங்க புள்ள எங்க அக்காவை கடத்தி கூட்டிட்டு போயிருக்கான். திரும்பவும் அவனே கூட்டிட்டு வந்து விட்டுருக்கான். இந்த விஷயத்துக்காக இந்த ஊர்க்காரங்க கொதிச்சு எழுந்தா அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? இன்ஃபேக்ட் உங்களை விட நாங்க தான் கேவலப்பட்டு நிக்கிறோம். உனக்கு ஒரு விஷயம் தெரியாதுன்னு நினைக்கிறேன். நாங்க மனசு வச்சா உன் குடும்பமே இல்லாம பண்ணிடுவோம். நான் அன்பா நீங்க கேக்குற பணத்தை நான் கொடுக்கறேன்னு சொல்றேன். ஆனா நீ என்னமோ ஏடா கூடமா பேசுற. என்ன நினைச்சு பேசிட்டு இருக்க? நாங்க உங்ககிட்ட இருந்து எதையும் எதிர்பார்க்கல. ஓ, எங்களை குறை சொல்ற மாதிரி நாங்க நடந்துக்க மாட்டோம். ஆனா அதோ உங்க பெரிய கூட்டம் நிக்குதுல்ல, ஒரு நிமிஷம் நல்லா யோசிச்சு பாருங்க. அவங்களுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சது, அதாவது நீங்க எங்களுக்கு பணத்தை கொடுத்து உங்க புள்ளைய தப்பிக்க வைக்கணும்னு நினைக்கிறது, அது மட்டும் அவங்களுக்கு தெரிஞ்சது நீங்க காலி. உங்க நிலைமை எப்படி இருக்கும் நான் யோசிச்சு கூட பார்க்க விரும்பல. அதனால நான் சொல்றத கேளுங்க. இதுக்கப்புறம் என் குடும்பத்தையோ என் அக்காவையோ தப்பா பேசுறதை விட்டுட்டு இங்க இருந்து கிளம்புங்க. மரியாதையா போயிடுங்க. அருண், உனக்கு ஒன்றும் ஆகலையே? என்ன ஆச்சுடா? என்னடா இது புது பிரச்சனை? நீ நீ இத பத்தி என்கிட்ட எதுவுமே சொல்லலையேடா. பிரீத்தி, அமைதியா இரு. அவன்கிட்ட ஒரு வார்த்தை. தயவு செஞ்சு நான் சொல்றத புரிஞ்சுக்க பிரீத்தி. இங்க இருக்கிறவங்கள என்னால நல்லா சமாளிக்க முடியும். நீ கவலைப்படாத. நீ என் கூட வா. பாய். அருண், இப்படி கொஞ்ச நேரம் அமைதியா நில்லு. இங்க பாத்தீங்களா? அவன செஞ்ச தப்புக்கு கொஞ்சமாவது பயப்படுறானா பாருங்க. ராத்திரி பூரா அந்த பொண்ணு கூட தங்கி இருக்கான். நான் எதுவுமே செய்யலன்னு தைரியமா வந்து சொல்றான். இவன் சொல்றதெல்லாம் நம்ம அப்படியே நம்பிடுவோம் நினைச்சிட்டு இருக்கான். நான் எதுக்காக வைக்க பண்ணோம்? நான் என்ன அவ்வளவு பெரிய குற்றமா பண்ணிருக்கேன்? நான் அந்த பொண்ணை எப்படி தூக்கிட்டு போனோ அதே மாதிரி பத்திரமா கொண்டு வந்து திரும்ப இங்கேயே விட்டுருக்கேன். அதை எப்படி நாங்க ஒத்துக்க முடியும்? எங்களை என்ன முட்டாள்னு நினைச்சியா? அப்போ ஒத்துக்காத. எதுக்கு பேசிட்டு இருக்க? மெடிக்கல் டெஸ்ட் பண்ணி பாரியா, எது உண்மை எது போய் நான் அப்ப தெளிவா தெரிய போதில்ல. நீங்களாம் திருன்னு முழிக்கிற அளவுக்கு அப்படி நான் என்ன சொல்லிட்டேன்? இப்போ நீங்களாம் சினிமாவே பார்த்தது இல்லையா? மெடிக்கல் டெஸ்ட் பண்றது காட்டுவாங்கல்ல, பண்ணி பாத்துக்கோங்க. அதுல தெரிஞ்சிட போது நான் சொல்றது உண்மையா இல்ல பொய்யான்னு. இல்ல, இதுக்கெல்லாம் நான் ஒத்துக்கவே மாட்டேன். வேண்டான்னு சொல்லுங்க. நீ உன் வாயை மூடு. மெடிக்கல் டெஸ்ட் நடக்க விட மாட்டேன். நீ அமைதியா இரு. பஞ்சாயத்து எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். நம்ம ஊருக்கு வந்து விஷயத்துக்கு பேசிட்டு இருக்கான். மெடிக்கல் ரிப்போர்ட் வச்சுட்டு நாங்க அலையணுமா? போத நிறுத்து. கொஞ்சம் மரியாதையா பேசு. அவன் என்னோட ரத்தம். என் புள்ள ஒரு வார்த்தை சொல்லிட்டானா அது கல்வெட்டுல பதிச்ச மாதிரி. எங்க குடும்பத்துக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. நாங்க போய் பேசினதே இல்ல. வேணும்னா எங்க குடும்பத்தை பத்தி எங்க ஊர்ல வந்து விசாரிச்சு பாருங்க. இந்த அர்ஜுன் தாஸோட குடும்பம் போய் பேசினதே இல்ல. நீங்களே யோசிச்சு பாருங்க.
ஒருவேளை உங்க பொண்ணு அந்த இடத்துல இருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? ராத்திரி பூரா அந்த பொண்ணு அவன் கூட இருந்திருக்கா. இது எங்க ஊருக்கு மிகப்பெரிய அவமானம். இது மகேந்திரனுக்கு சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் இல்ல. எங்க வீட்லயும் பொண்ணுங்க இருக்காங்க. அவங்கள யாரு கல்யாணம் பண்ணிப்பாங்க? நாங்க அவனை அப்படியே சும்மா விட்டுற மாட்டோம். ரொம்ப சரியா சொன்னீங்க. விடக்கூடாது. ஆமா ஆமா, ரொம்ப சரியா சொன்னீங்க. இவன மாதிரி ஆளுங்களை எல்லாம் நடு ரோட்ல நிக்க வச்சு நெத்தியில சுட்டா சரியா வரும். ஏய், கொஞ்சம் மரியாதையா பேசுன்னு ஏற்கனவே சொன்னேன். மரியாதை கொடுக்கணுமா? தப்பு பண்ணது இவனை விட்டுட்டு எங்க மேல கோவத்தை காட்டுறீங்க? இது என்ன நியாயம்? இவனுக்கெல்லாம் யார் மரியாதை கொடுப்பாங்க? இதுக்கப்புறம் ஒரு வார்த்தை பேசுனீங்க, அந்த ஆண்டவன் சாட்சியா சொல்றேன், உன்னோட நாக்க அறுத்து எல்லாரும் கூடி இருக்கிற இந்த பஞ்சாயத்துக்கு நடுவுல வச்சிருவேன். ஜாக்கிரதை. என்னையா நினைச்சுக்கிட்டு இருக்க? எங்க ஊருக்கு வந்து எங்க கிட்டயே உன் ரவுடித்தனத்தை காட்டுறியா? ஆரம்பத்துல இருந்து உங்க எல்லாருக்கும் மரியாதை கொடுத்து பேசிக்கிட்டு இருக்கேன். இவனோட தகப்பனா பொறுப்பா பேசிக்கிட்டு இருக்கேன். ரவுடித்தனத்தை காட்டி இருந்தா நீங்க யாரும் உசுரோட இருந்திருக்க மாட்டீங்க. கைய வச்சு பாடுறா. போதும் போதும் போதும், நிறுத்துங்க. உங்களை பத்தி ஒரு வார்த்தை சொன்னதுக்கு உங்களுக்கு அவ்வளவு கோபம் வருது? அந்த பொண்ணை பத்தி யோசிச்சு பாருங்க. ராத்திரி பூரா உங்க பையன் கூட இருந்திருக்கா, எந்த தப்பும் செய்யாம. அந்த பொண்ணை பத்தியா உங்க குடும்பத்தை பத்தியும் நினைச்சு பாருங்க. அவங்களுக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு. அந்த பொண்ணை யாரு கல்யாணம் பண்ணிக்குவாங்க? இந்த சமுதாயத்துல அவ எப்படி வாழ்வா? யோசிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கே புரியும் இவங்க எல்லாம் ஏன் இவ்வளவு கோவப்படுறாங்கன்னு. பதில் சொல்லுங்க. போன மானத்தை திருப்பி தர முடியுமா? எங்க ஊருக்காரங்க தான் அவமானம். ஆமா, இதுக்கு ஒரு பதில் சொல்லுங்க. நியாயம் கிடைக்க வரைக்கும் யாரையும் நாங்க வெளிய விட மாட்டோம். ஆமா, சொல்லுங்க. விட மாட்டோம். ஏன் வெளிய விட மாட்டீங்க? இங்க தான் இருப்போம். அமைதியா இருங்க எல்லாரும். யாரும் குறுக்க பேசக்கூடாது. என் குடும்பத்தை முன்ன பின்ன தெரியாத யாரும் தப்பா பேசுறதை என்னால ஏத்துக்க முடியாது. என் பையன் தப்பு செஞ்சிருக்கான், அதுக்கான தண்டனை அவனுக்கு கொடுத்தாகும். ஜெய் துர்கா தேவி. பாத்தியா கடவுளே, என்னோட நிலைமைய பாத்தியா? இன்னைக்கு எனக்கு வந்திருக்கிறது பெரிய மான பிரச்சனை. இன்னைக்கு போனது உங்க ஊர் மானம் இல்ல, என்னோட மானம் தான். என் பிள்ளையால தானே உங்க ஊருக்கு பெரிய கலங்கம் வந்துருச்சுன்னு சொல்றீங்க. அந்த கலங்கத்தை என் பிள்ளைய போக்கும்.
குங்குமத்தை எடுத்து அந்த பொண்ணு நெத்தியில வை. அந்த ஆள் என்ன இப்படி சொல்லிட்டான்? என்னம்மா இது? இல்ல, இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கவே கூடாது, நடக்க விடக்கூடாது. குங்குமத்தை எடுத்து அந்த பொண்ணோட நெத்தியில வச்சு விடுன்னு சொன்ன. உன் காதுல விழலையா? அப்பா அவங்களை தடுத்து நிறுத்துங்க. வேண்டான்னு இருமா சொல்லுங்க. இருமா இருமா. என்னங்க யார பண்றீங்க? கிட்ட வராதீங்க, எதுவும் பேசாதீங்க. கிட்ட வந்தா சுற்றுவேன். யாராவது முன்னாடி வந்தீங்கன்னா ஷூட் பண்றவன், ஜாக்கிரதை. உங்களுக்கு நீ என்ன கிட்ட வராத, சுற்றுவேன். பிரீத்தி, நீ கிட்ட வராத. இந்த அவமானத்தை என்னால தாங்கிக்க முடியாது. பெத்த புள்ளைக்கு போய் இப்படி யாராவது செய்வாங்களா? பின்னாடி தள்ளி போ. டேய், அந்த பொண்ணு நெத்தியில குங்குமத்தை வை. இல்ல உன்னை சுட்டு தள்ளிடுவேன். என்ன பத்தி உனக்கு நல்லா தெரியும்ல, சொன்னபடி செய். என் புள்ளன்னு கூட பார்க்க மாட்டேன். மரியாதையா குங்குமத்தை வை. ஓ, भगवान विष्णु मंगलम, भगवान विष्णु मंगलम, गरुड़ध्वजा मंगलम, गरुड़ध्वजा मंगलम, पुंडरीकाक्षं मंगलम, पुंडरीकाक्षं मंगलाय तनो हरि, मंगलाय तनो हरि, मंगलाय तनो हरि, मंगलाय तनो हरि, मंगलम भगवान विष्णु मंगलम, भगवान विष्णु मंगलम, गरुड़ध्वजा मंगलम,
என்னைக்குமே நேர்மையா வாழ்றவன் இந்த அர்ஜுன் தாஸ். ஜெய் துர்கா தேவி. துர்கா தேவி. ஜெய் துர்கா தேவி. என்ன பைத்தியக்காரத்தனம் இது? முடியாது. என்னால இந்த கல்யாணத்தை ஒத்துக்க முடியாது. இது ஒண்ணு விளையாட்டு விஷயம் இல்ல. எவனோ ஒருத்த வந்து என் பொண்ணுக்கு எப்படி பொட்டு வைக்கலாம்? இந்த கல்யாணத்தை நான் ஒத்துக்க மாட்டேன். இந்த பையனை நான் ஏத்துக்கவே மாட்டேன். அப்ப யாருக்கு பண்ணி வைப்ப? இவ்வளவு ஆனதுக்கு அப்புறம் யார் கல்யாணம் பண்ணிப்பாங்க? நடக்கிறது நல்ல விஷயம்தான். இப்படி செய்யறது தான் உன் பொண்ணுக்கு நல்லது, இந்த ஊருக்கு நல்லது. இப்ப என்ன சொல்றீங்க? செஞ்ச தப்புக்கு தண்டனை கொடுத்தாச்சு. உங்க ஊர் மானம் காப்பாத்தப்பட்டுச்சுல. என்னோட பேர் அர்ஜுன் தாஸ். என்ன பத்தி என் ஊர்ல வந்து கேட்டு பாருங்க. இந்த அர்ஜுன் தாஸ் ஒரு வாக்கு கொடுத்துட்டான்னா அதுல இருந்து என்னைக்கு மாறினதில்ல. நான் ஒரு தூய்மையான மனுஷன். என் கௌரவத்துக்கு ஒரு குறை வந்துட்டா நான் தலை குனிஞ்சு வாழ மாட்டேன். என் தலைய வெட்டிக்குவேன். இங்க இருக்கிறவங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா தைரியமா என் முன்னாடி வந்து கேளுங்க. இன்னில இருந்து உங்க ஊர் பொண்ணு என் மருமக. இவ என் பொண்ணு மாதிரி. இனிமே இவ என்னோட பொறுப்பு. அர்ஜுன் தாஸ், அர்ஜுன் தாஸ், அர்ஜுன் தாஸ், அர்ஜுன் தாஸ், அர்ஜுன் தாஸ், அர்ஜுன் தாஸ், அர்ஜுன் தாஸ். ஏங்க இப்படி பண்ணீங்க? என் மனசுக்கு எது சரின்னு பட்டுச்சு அதைத்தான் நான் செஞ்சிருக்கேன். இனிமே இந்த பொண்ணு நம்ம வீட்டு மருமக. அதை புரிஞ்சுக்க பிரீத்தி. அவ நம்ம பொண்ணு மாதிரி. நான் சொல்றது புரிஞ்சுதா? போய் அவளை ஆசீர்வாதம் பண்ண போன்னு சொன்ன. பிரீத்தி, என்ன பண்ண நீ? இன்னையில இருந்து அந்த பொண்ணு நம்ம வீட்டு மருமக. நீதான் எப்பவும் சொல்லுவி நம்ம வீட்டுக்கு மருமகளா வரப்போற பொண்ணுக்கு என் கையால அது வலையெல்லாம் போடுவேன்னு சொன்னி. நீ எதுவும் பேசக்கூடாது. போய் அவளுக்கு வலையில மாட்டி விடு. போட்டு எந்த சாக்கு போக்கும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. போய் சொன்னபடி செய். என்னங்க நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? இதெல்லாம் செய்யக்கூடாது. நீங்களாவது போய் சொல்லுங்க. நடக்கிறதுல தப்புன்னு உங்களுக்கு தெரியலையா? தயவு செஞ்சு போய் அவங்களை தடுத்து நிறுத்துங்க. போங்க. போய் தடுத்து நிறுத்துங்க. என்ன இதெல்லாம்? கல்யாணங்கிற பேர்ல விளையாட்டா இருக்கு. என்னால இந்த கல்யாணத்தை ஒத்துக்க முடியாது. நான் இதை ஏத்துக்க மாட்டேன். அவன் இவன் நெத்தியில குங்குமம் வச்சான். இவங்க வளையல போட்டு விட்டாங்க. கல்யாணம் ஆயிடுச்சா? இதுக்கு பேர் தான் கல்யாணமா? இதை நான் கல்யாணம்னு ஒத்துக்க மாட்டேன். நான் அந்த பொண்ணோட அப்பா. அவன் என் பொண்ணு. இப்படிதான் கல்யாணம் நடத்துவாங்களா? முதல்ல அந்த வளையல கழட்டு. அதை கழட்டி தூக்கி எறி. அதை தூக்கி எறி. உனக்கு என்ன பைத்தியமா மகேந்தர்? உங்க குடும்பத்துக்கு இப்படி ஒரு பையன் கிடைச்சதே பெரிய விஷயம். இங்க பாருப்பா, நல்ல குடும்பமா இருக்காங்க. ரொம்ப நல்லவங்களாவும் இருக்காங்க. அவங்களே முன் வந்து செஞ்ச தப்ப ஒத்துக்கிட்டு உன் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றாங்க. சொல்ல போனா நீ தான் அவங்களுக்கு பாத பூஜை பண்ணணும்.
நீ என்னடானா சரி, அதை விடு. இது பஞ்சாயத்து. நாங்க இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறோம். அர்ஜுன் தாஸ் சார், இன்னில இருந்து நீங்க இந்த ஊருக்கு சம்பந்தி ஆயிட்டீங்க. சந்தோஷமா? இனிமே அந்த பொண்ணு உங்க பொண்ணு. மூணு நாள் அவகாசம் கொடுக்குறேன். 3 நாளா? அதுக்குள்ள சம்பிரதாயப்படி அவங்க என்னென்ன செய்யணுமோ அது எல்லாத்தையும் செஞ்சு பிடிச்சுக்க சொல்லுங்க. மூணு நாள் முடிஞ்சது நான் திரும்பி வருவேன். வந்து என் மருமகளை மேலதாளத்தோட வீட்டுக்கு கூட்டிட்டு போவேன். உங்க ஊரை சேர்ந்த அந்த பொண்ணு இனி என் வீட்டு மருமகள். புரிஞ்சுதா? சரி, நாங்க போயிட்டு வரோம். போயிட்டு வாங்க. வா அருண், நடக்க கூடாதெல்லாம் நடந்து போச்சு. என்ன பண்றீங்க? சுமதி, சுமதி நில்லு நில்லு. நீ எங்கே நில்லு. இந்த நேரத்துல உன் அம்மா கிட்ட நீ எதுவுமே பேச வேண்டாம். கொஞ்சம் பொறுமையா இரு. மகேந்திரா, சௌமியாவுக்கு எப்படி கல்யாணம் நடக்கும்டா? அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அவளை பத்தின ரகசியம் எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிருமே. அதுக்கப்புறம் என்ன நடக்கணும் உனக்கு தெரியாதா? அப்புறம் எப்படி இந்த ஊர் ஜனக முகத்துல முழிக்கிறது? எல்லாரும் நம்மள பார்த்து சிரிப்பாங்க, கேவலமா பேசுவாங்க. கடவுளே, தயவு செஞ்சு ஒரு வழி எங்களுக்கு காட்டு. இந்த பிரச்சனையில இருந்து விலக்கி விடு. எங்களை காப்பாத்துப்பா. பல வருஷம் முன்னாடி செஞ்சிருக்க வேண்டியத இப்ப நான் செஞ்சே ஆகணும். இந்த கல்யாணத்தை தடுக்கிறதுக்கு இந்த ஒரு வழிதான் இருக்கு. என்ன பண்ற? நிர்மலா, உனக்கு என்ன பைத்தியமா? நீ என்ன காரியம் பண்றன்னு தெரியுதா? வேற என்ன பண்ணட்டும்? எவனோ ஒருத்த வந்து என் பொண்ணு நெத்தில குங்குமம் வச்சா அதை நான் ஒத்துக்கணுமா? நான் இந்த கல்யாணத்தையும் ஒத்துக்க மாட்டேன், இந்த குங்குமத்தையும் ஏத்துக்க மாட்டேன். ஏன் இப்படி எல்லாம் பண்ற? அத்தை, நிர்மலா இப்ப செய்யறது கரெக்ட் தான். எவனோ ஒருத்த வந்து சடங்கு சம்பிரதாயம் இல்லாம பொண்ணு நெத்தியில குங்குமம் வச்சுட்டா அதுக்கு பேரு கல்யாணமா? அது மட்டும் இல்லாம சௌமியா போய் இந்த சடங்கு சம்பிரதாயத்தை பத்தி உங்களுக்கு எதுவுமே தெரியாது. அதனால இத பத்தி பேசாம இருக்கிறதா நல்லது. நெத்தியில இருக்கிற குங்குமத்தை அழிச்சா அதுக்கு அர்த்தம் என்னன்னு தெரியும்ல? நீயும் ஒரு பொண்ணா இருந்துகிட்டு, ஒரு தாயா இருந்துகிட்டு எப்படிமா இப்படி எல்லாம் செய்ய முடியுது? அதுவும் நீ பெத்த பொண்ணு. ஏன்னா நான் இந்த கல்யாணத்தை ஏத்துக்க மாட்டேன்.
ஒரு நாள் நான் இதெல்லாம் ஏத்துக்கவே மாட்டேன். ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்கலனாலும் நடந்துட்டு நடந்துடுச்சு. இனி எதுவும் மாற போறதில்லை. எல்லாமே நடந்து முடிஞ்சிடுச்சு. ஒருவேளை இதுதான் நம்மளோட கட்டளையோ என்னவோ. அந்த பையன் அந்த அம்மனோட சன்னதியில ஊர் மக்கள் கண்ணுக்கு முன்னாடி நம்ம சௌமியா நெத்தியில குங்குமத்தை வச்சான். இதுக்கப்புறம் நீ என்ன நினைச்சாலும் அதை நிச்சயமா உன்னால செய்ய முடியாதுமா. இல்ல, நான் இதை ஏத்துக்க மாட்டேன். கடவுளே, நீ ஏன் இப்படி எல்லாம் செய்யற? சுமதி, நீ எவ்வளவு உள்ள கூட்டிட்டு போமா. பாத்துக்கா. என்னடா இதெல்லாம்? இனிமே இந்த நாடகம் எல்லாம் வேலைக்கே ஆகாது. இவ சின்ன வயசா இருக்கும்போதே நான் நிர்மலா கிட்ட சொன்னேன், நான் நினைச்சதை செஞ்சிடறேன், என்னை தடுக்காதான்னு சொன்னேன். ஆனா கடைசி வரைக்கும் அவ ஒத்துக்கவே இல்லை. இப்ப நம்ம எல்லாரும் எவ்வளவு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டோம். இப்பவும் எதுவும் நடக்கல. ஆனா ஊர் ஜனங்க முன்னாடி நம்ம மானம் மரியாதை எல்லாம் போக போகுது. அப்படி எல்லாம் நடக்கிறத நான் நினைச்சு கூட பார்க்க விரும்பல. அப்படி நடக்க விட மாட்டேன். அம்மா தாயே, இப்ப நான் என்ன பண்றது? எத்தனை நாளா நான் வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களோட போராடிக்கிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு இந்த ஊரே என் பொண்ணுக்கு எதிரியா மாறிட்டாங்க. இன்னும் எத்தனை நாளைக்கு நான் என் பொண்ணை இப்படி காப்பாத்துவேன்? எனக்கு இப்ப என்ன செய்யறதுன்னு ஒண்ணுமே புரியல. என் பொண்ணு நினைச்சா எனக்கு ரொம்ப கவலையா இருக்குமா. என் மேல கொஞ்சம் கருணை காட்டு. நான் இப்ப என்ன செய்யணும் எனக்கு ஒண்ணும் புரியல. எனக்கு ஒரு வழி சொல்லுமா. தயவு செஞ்சு என் மேல கொஞ்சம் கருணை காட்டு. கண்ணு தெரியலையா உனக்கு? வீட்ல காலை வச்சதும் தலைக்கு மேல குதிக்க வந்துட்டேன். போடி அந்த பக்கம். ஓய் சுஜி, என்னாச்சு இப்போ? எதுக்கு நீ அழற? உனக்காவது ஒரு அடிதாம்மா விழுந்துச்சு. நான் வழி பூரா அடி வாங்கிட்டு தாம்மா வந்திருக்கேன். உனக்கு தெரியும்ல, நீ அழுதா அண்ணனுக்கு பிடிக்காதுன்னு தெரியுமா இல்லையா? சரி, அழுததெல்லாம் போதும். அவ்வளவுதான். இப்போ ஒரு சூப்பர் ஸ்மைல் கொடு பார்க்கலாம். அப்படிதான் இருக்கணும்.
லவ் யூ அண்ணா. நீங்க தான் என் மேல நிறைய பாசம் வச்சிருக்கீங்க. சரி போ, போய் விளையாடு. போடு. அக்கா அழாதக்கா. அக்கா ப்ளீஸ் அமைதியாரு. சுமதி, இப்ப என்ன நடக்கும்? நான் என்ன பண்ணட்டும்? நீயே சொல்லு. எனக்கு எனக்கு உண்மையிலே கல்யாணம் முடிஞ்சிருச்சா? சொல்லு சொல்லு சுமதி. எல்லாரும் என்னால எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, எவ்வளவு வேதனைப்படுறாங்க. எப்ப பார்த்தாலும் என்னாலதான் இந்த குடும்பத்துக்கு பிரச்சனை. அப்படிலாம் எதுவும் இல்லக்கா. ப்ளீஸ், எல்லா தப்புக்கும் நீதான் காரணம்னு ஒண்ணு நீ கூட சொல்லிக்காத. எதுக்கு பழிய தூக்கி ஓ மேல போட்டுக்கிற? நீ எந்த தப்பும் செய்யல. அழாத ப்ளீஸ், அழாதக்கா. சரி, நீ முதல்ல கொஞ்சம் தண்ணி குடி. இந்த தண்ணி குடி ப்ளீஸ். இந்த முதல்ல இந்த தண்ணி குடி. சுமதி, இப்படிதான் கல்யாணம் நடக்குமா? இந்த மாதிரி கல்யாணத்தை பத்தி நீ என்கிட்ட சொன்னதே இல்லையே சுமதி. நீ தான் நிறைய கல்யாணத்துக்கு போயிருக்கல. சொல்லு, இப்படிதான் நடக்குமா? அம்மா இது வரைக்கும் என்னை வீட்டை விட்டு வெளியில அனுப்புனதே இல்ல. அதனால எனக்கு தெரியாது. உனக்கு ஞாபகம் இருக்கா, நம்ம சின்ன வயசுல பொண்ணு மாப்பிள்ளை விளையாட்டு விளையாடும் போது என்னை எப்பவுமே அம்மா பொண்ணு கோலத்துல உட்கார விடவே மாட்டாங்கல்ல. அதனால எனக்கு எப்படி தெரியும்? சுமதி, நான் சின்ன வயசுல இருந்தே ஒரே ஒரு கனவு கண்டுட்டு இருந்தேன். நான் மணப்பெண் கோலத்துல இருக்கணும். எனக்கு கல்யாணம் பண்ணிக்க போற மாப்பிள்ள வெள்ளை குதிரையில வந்து என்னை கூட்டிட்டு போகணும். ஆனா இந்த மாதிரி கல்யாணத்தை நான் யோசிச்சு கூட பார்க்கல. இந்த கல்யாணத்துக்கு எல்லாரும் எதிரா இருக்காங்க. இந்த மாதிரி கல்யாணத்தை நான் கூட பார்த்தது இல்லைக்கா. நிறைய சடங்குகள் நடக்கும். அதுக்கப்புறம் தான் நெத்தியில குங்குமத்தையும் வைப்பாங்க. சாமி முன்னாடி நெத்தியில குங்குமம் வைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். இதுவும் கல்யாணத்துக்கு சமமா தான் இருக்கு. அக்கா, சில பேர் கோவில்ல போய் கல்யாணம் பண்ணிக்குவாங்கல்ல, சாமியை சாட்சியா வச்சு. ஆனா எதுக்காக அப்பா அம்மா இந்த கல்யாணத்தை ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க? ஓ, அதுவா? இப்பதான் எனக்கு புரியுதுக்கா. எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க தெரியுமா? இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த அருண் தான். அவன் ரொம்ப கெட்டவனே எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. அதனாலதான் அப்பாவும் அம்மாவும் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. இல்ல சுமதி, அவரு கெட்டவர் கிடையாது. அவர் உண்மையிலேயே ரொம்ப நல்லவர். உனக்கு தெரியாது? அவரு உன் மேல ரொம்ப கோவமா இருந்தாரு. உன்னை பழி வாங்கணும்னு நினைச்சாரு. அதனால தெரியாம உனக்கு பதிலா என்ன கிட்னாப் பண்ணிட்டாரு. அவர் செஞ்ச தப்ப அவர் உணர்ந்த உடனே அவர் எனக்கு சத்தியம் பண்ணாரு. நானே உன்னை நல்லபடியா கொண்டு போய் வீட்டுல விடுறேன்னாரு. அதே மாதிரி அவர் கொண்டு வந்து இங்க விட்டுட்டாரு. நேத்து ராத்திரி முதல் தடவையா நான் என்ன உணர்ந்தேன்னா, அம்மாவை தவிர எனக்கு வேற ஒருத்தரும் இருக்காரு. எனக்கு பாதுகாப்பு கவசமா இருந்து என்னை காப்பாத்துறதுக்கு அவர் என்ன அப்படி பாத்துக்கிட்டாரு. ராத்திரி எனக்கு திடீர்னு இருமல் வந்துருச்சு. அவரோட ஜாக்கெட்டை கழட்டி என் மேல போட்டாரு, எனக்கு குளிராம இருக்கணும்னு. அதோட 2 தடவை அவர் என் உயிரை காப்பாத்திருக்காரு. நேத்து ராத்திரி அவங்க என்னை தூக்கிட்டு போறதுக்காக அங்க வந்திருந்தாங்க. அவர் அவரோட உயிரை பத்தி கூட கவலைப்படாம என்ன காப்பாத்தினாரு. அப்புறம் ரெண்டாவதா நீயே உன் கண்ணால பார்த்தல, ஊர்க்காரங்க முன்னாடி என்னை காப்பாத்துறதுக்கு வந்தாரு. ஊர்க்காரங்க என் மேல எவ்வளவு கல்ல எரிஞ்சாங்க. ஆனா அவங்க கிட்ட இருந்து அவர் தானே என்னை காப்பாத்தினாரு. எல்லாரும் அவரை கெட்டவர்னு நினைக்கிறாங்க. ஆனா அவர் அப்படி இல்ல, ரொம்ப நல்லவரு. நேத்து ராத்திரி என்ன அவர் எப்படி பாத்துக்கிட்டாரு தெரியுமா? அந்த மாதிரி எல்லாராலையும் இருக்க முடியாது. அதுக்கு தூய்மையான மனசு வேணும். அவரு அவ்வளோ நல்லவரு. ரொம்ப நல்ல மனசு அவருக்கு.
அவரு சுமதி அவரை பத்தி தப்பா நினைச்சிட்டு இருக்காங்கல்ல, அது ரொம்ப தப்பு. நான் போய் அம்மா கிட்ட உடனே பேசுறேன். அருண் அவங்க நினைக்கிற மாதிரி இல்ல, ரொம்ப நல்லவர் அவரு. அது வந்து அம்மா அவரை பத்தி தப்பா புரிஞ்சிட்டு இருக்காங்க. அவர் கெட்டவர்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அவர் கெட்டவர் இல்ல. உனக்கு தான் தெரியும்ல, அம்மா சொல்லுவாங்க யாரோட விதியில என்ன எழுதியிருக்கோ அது அப்படியே நடக்கும்னு. நம்மளால நம்ம விதியை எதிர்த்து போராட முடியாது. அம்மா வந்து அவரை பத்தி ரொம்ப தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க. நான் போய் அம்மா கிட்ட உடனே பேசுறேன். அருண் தப்பானவர் இல்ல, அவரு ரொம்ப நல்லவர். நீ சொன்னது உண்மைதான்க்கா. எல்லாமே விதிப்படிதான் நடக்கும். நம்மளால நம்மளோட விதியை எதிர்த்து போராடவே முடியாது. ஆனா இப்ப நான் என்ன பண்றது? என்னோட விதியை தான் நீ எடுத்துட்டு போயிட்டியே. அவன் வந்ததே எனக்காக தான். அவ வந்து என்ன தூக்கிட்டு போயிருந்தா இந்நேரம் எனக்கும் அவனுக்கும் கல்யாணம் நடந்திருக்கும். பார்த்தாச்சு, பேசியாச்சு, வந்த அடியும் கொடுத்தாச்சு. நான் கிளம்பிட்டா? அவனை பார்த்தல என்னம்மா டயலாக் பேசுறான், செம்மையா இருக்கான். அந்த மாதிரி ஒருத்தன் என்ன கிட்னாப் பண்ண வந்தானா நான் கண்ணை மூடிட்டு அவன் கூட போயிடுவேன். அவன்கிட்ட ஏதோ ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. நீ என் வாழ்க்கையில எவ்வளவு பெரிய பிரச்சனை ஏற்படுத்தினாலும் சரி, அதை பத்தி எனக்கு கவலையே இல்ல. ஆனா 4 பேருக்கு முன்னாடி நீ தலை குனிஞ்சு நிக்கிற அளவுக்கு ஒரு நிலைமை மட்டும் நான் என்னைக்கு ஏற்படுத்திருக்கவே மாட்டேன். அவன் மேல ஆசைப்பட்டதுனா, ஆனா நீ அவனை கல்யாணம் பண்ணிக்க போற. நீ சொன்னது சரிதான்க்கா. எல்லாமே விதிப்படிதான் நடக்கும். நம்மளால நம்மளோட விதியை எதிர்த்து போராடவே முடியாது. இந்த முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த மரமண்டைக்கு நான் ஏதாவது சொல்லி புரிய வைக்கணும். இதுதான் சரியான நேரம். புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி எப்படியாவது நினைச்சதை நடத்திடணும். இதுக்கப்புறம் எந்த விபரீதமும் நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த தொல்லை ஒழிஞ்சிடும். இனிமே நிரந்தரமா எந்த தொந்தரவும் இருக்காது. சௌமியா, நீ ஒன்னும் கவலைப்படாத. நான் தான் இருக்கேன்ல, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். போதும், இனிமே நீங்க அழாதீங்க. எனக்கு தெரியும் நீங்க ஏன் டென்ஷனா இருக்கீங்கன்னு. என்ன உனக்கு என்ன தெரியும்? அருண் ரொம்ப கெட்டவரு அப்படின்னு தானே நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. இல்லம்மா, அவர் கெட்டவர் இல்ல. அருண் ரொம்ப நல்லவரு. அவர் என் உயிரை 2 தடவை காப்பாத்தி இருக்காருமா. நீங்களே பாத்தீங்கல்ல, இந்த ஊருக்காரங்க முன்னாடி எனக்காக அவரு எவ்வளவு தைரியமா போராடினாரு. நீங்களே பாத்தீங்கல்ல. அம்மா, அவரு ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டாரு. ஆனா அவரு கெட்டவர் இல்ல, சத்தியமா சொல்றேன். அவரு ரொம்ப நல்லவர். ஒருவேளை இதுதான் என் விதியில எழுதிருக்கோம். என்ன அம்மா, சின்ன வயசுல இருந்து இது வரைக்கும் நீங்க தானே என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கீங்க. நீங்க தான் என்னோட சக்தியே. நீங்க இருக்கும்போது எனக்கு எப்பவும் யாரையும் எதிர்பார்க்கிற நிலைமை ஏற்படல. ஆனா நேத்து ராத்திரி நான் அருண் கூட இருக்கும்போது எனக்கு வித்தியாசமான ஒரு உணர்வு ஏற்பட்டுச்சு. என்ன தோணுச்சுன்னா, நான் சாகுற வரைக்கும் என் வாழ்க்கை முழுக்க அவரோட நிம்மதியா வாழ்வேன்னு தோணுச்சு. அவர் என் கூட இருக்கும்போது எனக்கு எந்த பயமும் இல்லம்மா. நான் எதை பத்தியும் கவலைப்படல. உங்களுக்கு அப்புறம் என் வாழ்க்கையில சக்தி ரூபத்துல வந்திருக்காருன்னா அது அவரு மட்டும்தான்.
அழாதீங்கம்மா, அழாதீங்க. நீங்க இவ்ளோ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. புரிஞ்சுக்கோங்கம்மா, நீங்க தானே சொல்வீங்க. அதாவது நம்ம கும்பிடுற சாமி எல்லாருக்கும் அவங்க நினைக்கிறத கொடுக்காது. ஆனா எல்லாரோட விதியிலையும் ஏதாவது ஒண்ணு எழுதிருக்கும்னு சொல்வீங்கல்ல. ஒருவேளை அந்த மாதிரி என்னோட விதியில இதுதான் எழுதிருக்கோம் என்னமோ. சாமியே எனக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்ததா நினைச்சுக்கலாம். நான் உன்கிட்ட எப்படிம்மா சொல்லுவேன்? உன்னோட விதியே உனக்கு எதிரா இருக்கு. அந்த விதியோட தான் இத்தனை நாளா நான் போராடிக்கிட்டு இருக்கேன். நீ ரொம்பலாம் யோசிக்காத சௌமியா. நிர்மலா, உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும். சௌமியா, நீ உன்னோட ரூமுக்கு போமா. நான் அப்புறமா வந்து உன்கிட்ட பேசுறேன். போமா. எல்லாரும் ஒரே மாதிரி யோசிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியும். நான் சௌமியாக்கு எப்படி கல்யாணம் நடக்கும்? 3 நாளைக்கு அப்புறம் இவளை கூட்டிட்டு போறதுக்காக அவங்க வராங்க. ஒரு தடவை சௌமியா இந்த வீட்டை விட்டு போயிட்டாங்க, நம்மளால எதுவுமே செய்ய முடியாது. எல்லாம் கைய மீறி போயிடும். நினைச்சாலும் ஒன்றும் செய்ய முடியாது. இதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. இங்க பார் நிர்மலா, உனக்கே நல்லா தெரியும் சௌமியாவால இதுவரைக்கும் எனக்கு எந்த நல்லதும் நடக்கல. அதே மாதிரி நானும் அவகிட்ட அன்பா நடந்துக்கிட்டது இல்லை. யாரு சொன்னாலும் சொல்லாட்டாங்க, அவ என்னோட பொண்ணாச்சே. அவ எங்கேயோ போய் யார் வீட்லயோ கஷ்டப்படுறதுல எனக்கு விருப்பம் இல்லை. நான் நல்லா யோசிச்சு ஒரு முடிவு எடுத்திருக்கேன். அதனால் நான் சொல்றதை நீயும் கேட்டுக்க. சௌமியாவை அனுப்பி வைக்கத்தான் போறோம். ஆனா புகுந்த வீட்டுக்கு இல்லை, வேற ஒரு இடத்துக்கு.